ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். சாய்பாபாவின் அருளோடு இந்த பதிவு பார்த்திங்கன்னா வரக்கூடிய குரு பூர்ணிமாவுக்கான சிறப்பு பதிவு. ஆமாங்க, இந்த வருடம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை அன்று குரு பூர்ணிமா மிகவும் விசேஷமாக சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நாள் மகான்களுக்கான வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாள். நம்மளுடைய சத்குரு சாய்நாதருடைய ஷிரடியில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய விழாக்கள் கொண்டாடப்படும். அதில் முக்கியமாக பாபாவின் அருள் ஆசீர்வாதத்தோடு பாபாவின் விருப்பப்படி நடந்த ஒரு விழா குரு பூர்ணிமா வழிபாடு. நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாத்தையும் சரி செய்து கடவுளை நோக்கி நம்மளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு சத்குரு தான் சத்குரு சாய்நாதர். இந்த மாதிரியான குரு பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்த நம்மை போன்ற பக்தர்களுக்கு மட்டுமே அமையும். இந்த நாள் பார்த்திங்கன்னா குரு பூர்ணிமாங்கிறது பாபாவுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா மகான்களுக்கும் மிகவும் வழிபாட்டுக்கான ஒரு நல்ல நாள். இந்த நாளில் இதை தான் குரு பூர்ணிமா அப்படிங்கிறத வியாச பூர்ணிமா புத்த பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் மகான்கள் அனைவரையும் நாம் வழிபடும் போது அவர்களுடைய பெரும் கருணையும் பேராற்றலும் நம்மை வந்து சேரும். மகான் ஸ்ரீ ராகவேந்திரர், காஞ்சி முனி மகா பெரியவாளுடைய தரிசனம் பண்ணுறதும் சரி, பாபாவினுடைய ஆலயத்துக்கு அவரை சென்று தரிசனம் பண்ணுறதும் சரி, எல்லா மகான்களுக்கும் மிகவும் விசேஷமான வழிபாட்டுக்கு உரிய நாள் தான் குரு பூர்ணிமா. ஷிரடியில் பாபா வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய பக்தர்கள் கையில் என்னை வணங்குங்க, இந்த பௌர்ணமி நன்னாளில் என்னை போது உங்களுக்கு நான் எப்பவும் குருவாக இருந்து உங்களை வழிகாட்டி இருள் அப்படிங்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து மாற்றி ஒளி மிகுந்த பாதையில் உங்களை அழைத்து செல்வேன்னு சொல்லி பாபாவால் கேட்டு பக்தர்களால் வழிபாடு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான நல்ல நாள் தான் இந்த குரு பூர்ணிமா. நிறைந்த பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக வளர்ந்து வரும். அதுபோல தான் பாபாவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு சொல்லி நாம் நம்பணுங்க. இந்த நாளில் நாம் வீட்டிலையே மிகவும் எளிய முறையில் பாபாவினுடைய திருவுருவ படம் இருந்தாலும் சரி, சிலை இருந்தாலும் சரி, அழகாக அலங்காரம் பண்ணி அவருக்கு எளிமையான முறையில் நெய்வேத்தியங்கள் பண்ணி பாபாவினுடைய சாயி சச்சரிதத்தை பாராயணம் செய்து அவருடைய 108 நாமாவளிகள் இருக்கும். அந்த நாமாவளிகளையும் அவருடைய முன்னால் அமர்ந்து மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து எளிய நெய்வேத்தியம், அதாவது கல்கண்டு, திராட்சை, உங்களுக்கு என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். உங்களால் முடியும்னா எளிமையாக வீட்டிலேயே அவருக்கு பிடித்த கேசரி, பால்கோவா இந்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் செய்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதம் நிறைந்த சாயி சச்சரிதத்தை அவர் முன்னால் அமர்ந்து ஒரு அத்தியாயமாவது பாராயணம் செய்யுங்க. ஆனால் பாராயணம் மட்டும் பண்ணுறதுனால முழு பலனும் கிடைச்சிருமான்னா கிடையாதுங்க. பாபா இந்த புத்தகத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வாழ்ந்த காலத்தில் பாபா பக்தர்களோட எப்படி வாழ்ந்தார், அவர்களுடைய குறைகளை எல்லாம் எப்படி தீர்த்து வைத்தார், நம்பிக்கை இழந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எப்படி நம்பிக்கையை வழங்கினார், நோய் அப்படின்னு சொல்லி வாடி வதங்கி வந்து அவர் முன்னால் நிற்கக்கூடிய பக்தர்களுடைய நோய்களை எப்படி போக்கி அருளினார். அதே போல் எந்த மாதிரியான கிரந்தங்களையும் எந்த மாதிரியான நூல்களையும் நாம் படித்தா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறலாம், வாழ்க்கையில் நாம் மனிதனாக பிறக்கிறது ரொம்பவே அரிது. இப்படி நாம் மனிதனாக பிறந்து கடவுளை உணரணுங்கிறது தான் குரு நமக்கு வழிகாட்டி கூட்டிகிட்டு போகக்கூடிய பாதை. அந்த விதத்தில் சத்குரு சாய்நாதர் தன் பக்தர்களை நேரடியாக கடவுளிடத்தில் அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான சத்குரு. அவருடைய அத்தனை நல்ல கருத்துக்களும் உள்ளடங்கிய புத்தகம்தான் சாயி சச்சரிதம். அந்த புத்தகத்துக்குள்ள பாபா சர்வ நிச்சயமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த புத்தகத்தை பாராயணம் செய்யக்கூடிய எங்களை போன்ற பக்தர்களுக்கு தெரியும், பாபா வேறு கிடையாது, சாயி சச்சரிதம் வேறு கிடையாது. அதனால் இந்த நாளில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அத்தியாயமாவது பாராயணம் பண்ணுங்க. புத்தகம் இல்லாதவங்க
அன்றைய தினத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாபா ஆலயங்களில் இந்த புத்தகம் கிடைக்கும். சென்னை மாதிரியான பெரிய சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா கிரி ட்ரேடிங் அந்த மாதிரியான புத்தகம் நிலையங்கள்லேயும் இந்த புத்தகம் கிடைக்கும். இந்த நாளில் வாங்கி பாபா ஆலயத்தில் வச்சு பாபாவினுடைய ஆசீர்வாதத்தோட ஒரு அத்தியாயமாவது படிங்க, தொடர்ந்து படிங்க. அதில் நிறைய நல்ல கருத்துக்கள் நிறைந்து இருக்கும். இந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலையும் அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம், பாபா நிறைய நல்ல விஷயங்கள் அதன் மூலமாக புகற்றி இருப்பார். என்னென்னா நல்ல நூட்களை படிக்கணும், அந்த நூலில் வரக்கூடிய நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு கூட பாபா அதில் சொல்லியிருப்பார். அந்த பணியைத்தான் இன்றைக்கி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதம் நிறைந்த பதிவுகள் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னு நினைக்கிறீங்க? பாபாவின் அருள் ஆசீர்வாதம் சச்சரிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அவரை நோக்கி வந்த ஒரு பக்தர்கிட்ட சொல்வார், பாகவதத்தை முழுமையாக படி, பொருள் உணர்ந்து படி, படித்ததை உன்னோட வச்சுக்காத, ஏழை எளிய மக்களுக்கு புரிகிற விதத்தில் எளிமையாக எடுத்து சொல்லு. அதன் மூலமாக படிப்பறிவே இல்லாதவர்கள் கூட இந்த மாதிரியான நூட்களின் மூலமாக கடவுள் என்ன சொல்ல வராருங்கிறத அவங்களுக்கு உணர்த்தி அவங்க ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாங்கனாலோ அதன் மூலமாக அவர்கள் பலனடைந்தாலோ அந்த புண்ணியமும் உன்னை வந்து சேரும். நாம் வாழற காலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும். குறிப்பாக அன்னதானம் செய்யணும். அந்த புத்தகத்தில் அதை நிறைய இடத்துல பாபா வலியுறுத்தி இருப்பாருங்க. இதை புத்தகம்னு சொல்கிறத விட பாபான்னு தான் சொல்லணும். சாய் சச்சரிதம் வேறு கிடையாது, பாபா வேறு கிடையாது. அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை நோக்கி சென்ற பக்தர்களுக்கு எப்படி அவர் அருளையும் ஆசீர்வாதத்தையும் வாரி வழங்கினாரோ அதே விதமாக இன்றளவிலும் பாபா இந்த சாய் சச்சரிதத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த புத்தகத்தை நீங்கள் படிங்க. முடிஞ்சால் அந்த நாளில் உங்ககிட்ட வாங்கக்கூடிய சக்தி இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்கி யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் பரிசளியுங்க. இதன் மூலமாக பாபா பக்தியை இன்னொரு பக்தர்களுக்கும் நீங்கள் வழங்குறீங்க. பாபாவினுடைய புகழை பரப்புவதற்கான ஒரு கருவியாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த திருப்தியும் உங்களை வந்து சேரும். இதே மாதிரியாக பாபா இந்த சாய் சச்சரிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அன்னதானம். அன்னதானம் பண்ணுங்க. ஒரே ஒருத்தருக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுத்தா கூட அது நேரடியாக பாபாவை சென்று சேரும். மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, பறவைகள், விலங்குகள், பிராணிகளுக்கு கூட நீங்கள் இந்த நாளில் தான தர்மம் செய்யலாம். காகத்துக்கு உணவளிக்கலாம், நாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடலாம், பசுக்களுக்கு வாழைப்பழம், கீரை அது மாதிரியான பொருட்களை வாங்கி தரலாம். பாபா சாய் சச்சரிதத்தில் தன்னுடைய பக்தை ஒருத்தர் கையில் சொல்வார். அவங்க பசி நேரத்தில் ஒரு நாய் அவங்கள தேடி வரும். அந்த நாய்க்கு ஒரு ரொட்டியை கொடுப்பாங்க. இதை கொடுத்து முடிச்சுட்டு பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக பாபாவினுடைய துவாரகா மாய்க்கு போவாங்க. அங்கே போன உடனே பாபா அந்த பக்தியை பார்த்து சொல்வார், எப்பவும் இதே மாதிரியாக இருப்பாயாக. நீ பார்த்து அளித்த அந்த ரொட்டியால் நான் வயிறு நிறைந்து ஏப்பம் விட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொல்வார். நான் எப்போ பாபா உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லி பாபாவை அந்த பக்தை பார்ப்பாங்க. அப்போ சொல்வார், நீ பார்த்து அளித்த அந்த ரொட்டியானது அந்த நாய்க்கு சென்று சேர்ந்ததோடு அதற்குள் ஆன்மாவாக நான் இருக்கிறேன், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் நான் இருக்கிறேன், அது என்னையே வந்து சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்வார். அதனால் நீங்கள் வழங்கக்கூடிய அன்னதானம் ஆகட்டும், பிற தானங்கள் ஆகட்டும் எல்லாம் நேரடியாக பாபாவை சென்று சேரும். நாம் வீட்டில் அவருக்கு அலங்காரம் பண்ணி, ஆரத்தி பண்ணி, அவருக்கு நைவேத்தியம் பண்ணி, பாராயணம் பண்ணி, எல்லாமே பண்ணி நல்ல பலன்களை பெறலாம். அதோடு சாய் சச்சரிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அன்னதானங்கள் செய்யும் போது பாபாவினுடைய கருணையை பல மடங்காக நம்மால் பெற முடியும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானம் செய்யுங்க. அதற்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்ப்பு வேண்டவே வேண்டாம். தானத்திலும் சிறந்தது அன்னதானம். அதனால் வரக்கூடிய புண்ணியம் உங்களை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய 7 தலைமுறையும் ஜென்ம ஜென்மாந்தரமும் உங்களோடு இருந்து காப்பாற்றும். அதோடு சாய்பாபாவை போன்ற மகானுடைய பரிபூர்ண கருணை எப்பவும் உங்களை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சந்ததிகளையும் உடன் இருந்து வழி நடத்தும். குருங்கிறவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அகற்றக்கூடியவர். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இருள்களையும் அறியாமையையும் விலக்கி நம்மளை நல்வழி பாதையில் அழைத்து சென்று மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான குறிக்கோளாகிய இறைவனை அடைதல், இறைவனை உணர்தல் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி
நம்மளை பாபா அழைத்து செல்வார். இந்த நாளில் உங்களுடைய வீட்டில் வழிபாடு செய்யும் போது பாபாவுக்கு பிடித்த விஷயமான மற்றொரு விஷயம் விளக்கேற்றுதல். 5 விளக்குகளை ஏற்றி வைத்து முடிந்தால் பாபாவை வழிபாடு பண்ணுங்க. ஒரு விளக்கு ஏற்றினா கூட பாபா ஏற்றுக்குவார். ஏதாவது கோரிக்கைகள் இருந்து உங்களுக்கு வேண்டுதல் வைத்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா 5 விளக்குகளை பாபா முன்னால் ஏற்றி வச்சு என்னுடைய பஞ்ச பிராணன்களையும் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் பாதார விந்தங்களில் நான் சரணாகதி செய்ய வேண்டும் பாபா, எனக்கு அதற்கு அருள் புரியுங்கள்னு சொல்லி மனசார வேண்டி வணங்கி நியாயமான கோரிக்கையை அவர் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்க. அது குழந்தை வரமாக இருந்தாலும் சரி, திருமண தடையாக இருந்தாலும் சரி, கல்வியில் மேம்படணும்னு நினைச்சாலும் சரி, வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, கடன் தீரணும்னு இருந்தாலும் சரி, நோய் நொடிகள் அகலணும்னு இருந்தாலும் சரி, எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் மனசார பாபாவை வேண்டி அவர் பாதத்தில் நியாயமான கோரிக்கையை வச்சு வழிபாடு பண்ணுங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானம் செய்யுங்கள். பாபாவினுடைய பரிபூர்ண கருணையை இதன் மூலமாக நம்மளால் நிச்சயமாக பெற முடியுங்க. வாழ்க்கை ஒரு முறைதான், நாம் மனிதனாக பிறந்திருப்பதும் ஒரு முறைதான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு குருவை நாம் வழிகாட்டியாக அவருடைய கரங்களை பற்றி கொண்டால் போதும். ஒரே ஒரு முறை நீங்கள் அவர் பாதத்தை வணங்கி அவருடைய கரத்தை பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுசுக்கும் அவர் உங்கள் கரங்களை பற்றி கொண்டு நல்ல வழிபாதையில் நிச்சயமாக வழி நடத்துவார். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களைப் போலவே மற்ற பக்தர்களும் இதன் மூலமாக குரு பூர்ணிமாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினச்சிங்களா? மற்றவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற பாபாவின் அருள் உரைகளையும் நிறைய பாபாவின் ஆசீர்வாதம் நிறைந்த பதிவுகளையும் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய நல்ல பதிவுகளோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.